உலக நாடுகளில் இந்தியா கடல் உணவு ஏற்றுமதியில் முக்கிய இடத்தை பிடித்திருந்த நிலையில் அமெரிக்கா, ஜப்பான், சீனா, ஐரோப்பிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு 2023-24 ஆண்டில் மட்டும் 60,523 கோடி ரூபாய் முதல் 63,000 கோடி வரை மதிப்பிலான 17,81,602 டன் கடல் உணவுகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இதில் அதிகப்படியாக பதப்படுத்தப்பட்ட இறால், நண்டு, கணவாய் மற்றும் ஆக்டோபஸ் ஆகியவை ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலையில் அமெரிக்காவுக்கு மட்டும் ஆண்டிற்கு 20,892 கோடி ரூபாய் முதல் 23,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 3,29,192 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக தூத்துக்குடி வஉசி துறைமுகம் வழியாக கடந்த 2023-24 ஆண்டு 3,814 கோடி ரூபாய் மதிப்பிலான 73,822 டன் கடல் உணவுப் பொருட்கள் கண்டெய்னர்கள் மூலம் பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு இறால் ஏற்றுமதி குறைந்ததை அடுத்து அமெரிக்காவுக்கு பதப்படுத்தப்பட்ட இறால் ஏற்றுமதி அதிகரித்து காணப்பட்டதால் கடல் உணவு ஏற்றுமதிக்கு அமெரிக்கா நல்ல சந்தையாக விளங்கி வந்தது. தமிழகத்தில் அமெரிக்காவுக்கு கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்யும் சுமார் 25 நிறுவனங்கள் உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 15 நிறுவனங்கள் இயங்கி வருவதோடு இவைகள் அமெரிக்காவுக்கு ஒரு மாதத்திற்கு சுமார் 20 கண்டெய்னர்களில் கடல் உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்ததால் கடல் உணவு ஏற்றுமதி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்பாக அமெரிக்காவில் பதப்படுத்தப்பட்ட இறாலுக்கு மட்டும் 8.5% வரி விதிப்பு இருந்தது. மற்ற கடல் உணவுப் பொருட்களான மீன்கள் மற்றும் நண்டு, கணவாய், ஆக்டோபஸ் ஆகியவற்றுக்கு 0% வரி விதிப்பு இருந்தது. ஆனால் இப்போது 50% வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டதால் இறாலுக்கு கூடுதலாக வரி விதிப்பு 58.5%ஆகவும் மற்ற பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வர்த்தகம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய கடல் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் அமெரிக்க வர்த்தகர்கள் கடந்த 27ஆம் தேதி முதல் தங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் கடல் உணவுப் பொருட்களை அனுப்ப வேண்டாம் என்றும், அவ்வாறு அனுப்பினாலும் தாங்கள் துறைமுகத்திலிருந்து கண்டெய்னர்களை எடுக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக தற்போது சுமார் 60 முதல் 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள 500 டன் எடை கொண்ட கடல் உணவுப் பொருட்கள் கப்பல்களில் அமெரிக்கா சென்ற நிலையில் தற்போது திரும்பி வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க வரி விதிப்பு காரணமாக தமிழகம் முழுவதும் இத்தொழிலை நம்பியுள்ள மீனவர்கள் மற்றும் இறால் பண்ணை விவசாயிகள் என சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வாழ்வாதாரம் இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தங்களுக்கு வரி விலக்கு அளிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோன்று தற்போது கஷ்டத்தில் உள்ள நிறுவனங்களுக்கு மானிய கடன் மற்றும் குறைந்த வட்டியிலான கடன்களை வழங்க வங்கி மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அகில இந்திய கடல் உணவு ஏற்றுமதி சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஏற்றுமதி பொருட்கள் அனைத்துக்கும் அமெரிக்கா 50% ரெசிப்ரோக்கல் டேரிஃப் விதித்துள்ளது. இந்த வரி விதிப்பு எங்கள் கடல் உணவு தொழிற்சாலைகளை பெருமளவு பாதிச்சிருக்கிறது. கடல் உணவு ஏற்றுமதி 63,000 கோடியில் 23,000 கோடி அமெரிக்காவை நம்பிதான் உள்ளது. இதில் தமிழகத்தில் மட்டும் சுமார் ஒரு 8,500 கோடி கடல் உணவு பொருட்கள் ஏற்றுமதி ஆகும். இந்த 50% வரியினால அமெரிக்கா உடைய பையர்ஸ் அனைத்தும் எங்கள் ஆர்டர்களை அனைத்தையும் ரத்து செய்துள்ளனர். இதனால எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால இதை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள், மீனவர்கள், வளர்ப்புறால் தொழிலாளர்கள் இவங்க அனைத்துக்கும் வேலை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு மூலம் இந்தியாவில் ஆயத்த ஆடைகள், தோல், ரத்தினங்கள் மற்றும் நகைகள் போன்ற தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீன்கள் மற்றும் இறால் ஏற்றுமதியும் பாதிக்கப்பட்டுள்ளது பெரும் பொருளாதார மற்றும் வேலைவாய்ப்புகளை கேள்விக்குறியாக்கி உள்ளது. இந்நிலையில் மத்திய அரசின் முடிவு என்ன மாதிரியாக இருக்கும் என ஏற்றுமதி தொழிலை நம்பியிருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் மோகன்ராஜுடன் நந்தகுமார்.